2010 வந்த கேமே வந்து 2025 நம்மளால விளையாட முடியுது. ஸோ வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே இந்த ரெட் ரெடம்ஷன் 1ங்கிறது வந்து பெய்டு வெர்ஷன் இருந்துச்சு. ஸோ வந்து அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 3300 வரும் ப்ளே ஸ்டோரில். ஸோ வந்து இப்போ வரைக்கும் அந்த கேமை யாருமே வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிசம்பர் 2 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் செக்ஷன் தான் வந்து இப்போ டாப்பில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் பண்ணாலுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் டாப்பில் இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் செக்ஷன் தான் எல்லாமே விளாட்றாங்க. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனுக்கும் ராக்ஸ்டார் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதில் லான்ச் பண்ணாங்க, இப்போ ஆரியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஜிடிஏலாம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஜிடிஏ கேம்லாம் ஆட முடியாது, ஏன்னா வந்து அவங்க பாதிலே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அப்போ ஆர்டிஆரும் WWE 2K25 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டதே வந்து கேம் விளாடுறதுக்காக தான். நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டதே கேம் விளாடுறதுக்காக தான். ஏன்னா யாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறத தாண்டி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு படம் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து எல்லாருமே வந்து தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் நான் வந்து ஒரு 150 இன்வெஸ்ட் பண்ணி இந்த கேமை நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக வந்து ஆர்டிஆர் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அது வந்து கேம் பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா WWE 2K25 ஒரு கேம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த கேம்லாம் ஒரு மல்டிபிளேயர் கேம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம், ஏன்னா நம்ம ஃபோன் வந்து ஐஎன் டிவைஸ். ஸோ ட்ரை பண்ணலாம் பார்த்தா அதுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ, இந்த கேம் வந்து உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வந்து அதுலேயே எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதுக்காக 150 ரூபா செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா, Red Dead Redemption Netflix version-ஆ Rockstar Original-ஆ உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? சொல்றதுனே தெரியல. நீங்கள் வந்து ராக்ஸ்டார் கேம்ஸ்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து ஜிடிஏவோட டெஃபினிட்டிவ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கும். பட் உள்ளே போனீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோர் அது எப்படின்னா வந்து காசு கேட்குற மாதிரி இருக்கும், சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி பேச விரும்பல. ஸோ வந்து நீங்கள் பெய்டு கேம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கையிலே காஸ்ட்லியான கேம் வந்து ஆர்டிஆர் 1 தான். ஸோ அதோட டவுன்லோடோட சைஸ் அதாவது இது வரைக்கும் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 1Kன்னு போட்டிருக்கும், ஒரு 1000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ளே ஸ்டோரோட ரிவ்யூ சிஸ்டம்ஸ்னு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை பற்றி ஒருத்தங்க கேம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ செக்ஷனில் ரேட்டிங் செக்ஷனில் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ கீழே ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்தீங்கன்னா வந்து எந்த ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸுமே இல்லை, கீழே வந்து கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெர்ஷனை லான்ச் பண்ணாங்களோ, நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனோட ஆர்டிஆர் வந்து லான்ச் ஆச்சுன்னா டிசம்பர் 2 லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கழுவி விட்டுருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து இந்த கேம் வந்து சப்போர்ட் ஆகும், எனக்கு நான் 40,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன், ஸோ வந்து எனக்கு சப்போர்ட் ஆகும், எனக்கு ஸோ வந்து கிளிச்சாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து இவங்க கமெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ராக்ஸ்டார் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி தான் அவங்க வந்து கேம் விளாண்டுருக்காங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஒருவேளை அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் இதில் கமெண்ட் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் வாங்குற மாதிரி இருந்துச்சு 3300 கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து 150 ரூபா கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து தேர்ட் பார்ட்டி சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பேச விரும்பல, ஏன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3300 எங்கேயோ இருக்குது, 150 ரூபா வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து எத்தனை மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே வந்து 3300 வராது. ஸோ வந்து இப்போவும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3300 கொடுத்து நீங்கள் வாங்கும்போது உங்கள்கிட்ட நல்ல ஹையன் மொபைல்ஸ் இப்போ வந்து லைக் வந்து ஒரு S23 அல்ட்ரா இல்லைனா வந்து S25 அல்ட்ரா இல்லைனா iPhone 17 இந்த மாதிரி மொபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் மொபைல்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்னாப்ட்ராகனோட 888 7th 8th gen ப்ராசஸ்லையுமே வந்து ரன் ஆகும். ஸோ மீடியாடெக்கோட 8000 9000 சீரிஸ்லையுமே ரன் ஆகிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூங்கிறது ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஒரு சில மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து என்னோட மொபைல் வந்து S21 FE. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஸோ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப மொபைலில் வந்து ரொம்ப எனக்கு வந்து அப்படி கிளாரிட்டியாக இருக்கணும், அப்படி பக்காவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசியில் அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாண்டுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து அதோட பிசியோட ஃபைல் சைஸ் மாதிரி கிட்டத்தட்ட வந்து 120 GB வரும். ஸோ ஒரு 120 GB ஃபைலை வந்து நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி மொபைல் வெர்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ராக்ஸ்டாரோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராக்ஸ்டார் வெர்ஷனோட மொபைல் வெர்ஷனோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 GB வருது. இதே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா 6.8 GB 7 GB உள்ளே வருது. ஸோ வந்து டவுன்லோட் சைஸு ஸோ வந்து உள்ளே இருக்கிற கேம் ஃபைலு எல்லா எக்ஸ்ட்ராஷன் சேர்த்து தான் இந்த ஃபைனல் சைஸை சொல்கிறேன். ஸோ இதிலே தெரிஞ்சுக்கணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா
ஸோ வந்து இந்த கேமை நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே விளாண்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை கூட லாகின் கேட்காது. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வேலிடிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து ஒரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா அந்த கேம் ஒரு மாதம் வரைக்கும் வரும். ஸோ அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறமா லாகின் கேட்கும். இதே நீங்கள் வந்து 3300 கொடுத்து வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் வந்து இதுவுமே வந்து அப்போவுமே அந்த லாகின் பண்ணுற டைமே வந்து உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் தேவைப்படுது. ஸோ நெட்ஒர்க் வந்து இனிஷியலாக தேவைப்படுற விஷயம் தான். பட் வந்து கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 40 எபிஸில் லாக் ஆயிடுச்சு. அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 30 to 40 எபிஸில் லாக் ஆயாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் நமக்கு இந்த எங்கேயுமே வந்து கேமு கிளிச்சாவோ இல்லை வந்து சில நேரத்தில் ஸ்டக் ஆகிற ஃபீலே வரல. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிசிலே அந்த கேமை ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருக்கும். பிசிலே வந்து மினிமம் ஸ்பெக் வந்து ஓரளவுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேமை வந்து நீங்கள் மொபைலில் விளாடும்போது உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமை நீங்கள் முடிக்க தான் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை மணி நேரம் கேம்னு தெரியாது. அதை வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. நார்மலாக ஹார்ட் கோர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மோட் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு பேர் தெரியல. ஸோ இந்த மாதிரி 3 மோட் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குதிரை போகிறதா இருக்கட்டும். ஸோ எந்த விஷயமே வந்து ஓரளவுக்கு எங்கேயுமே வந்து என்னோட மொபைலில் வந்து கிளிச் ஆகவோ இல்லை வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டக் ஆகிக்கல. ஸோ மொபைலோட சார்ஜ் வந்து கடகடனே இறங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட வெர்ஷன். ஸோ இந்த ராக்ஸ்டார் வெர்ஷனில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் ராக்ஸ்டார் வெர்ஷனில் வந்து ஃபெடிலிட்டி மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபெடிலிட்டி மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்டரு, ஸ்கின்னு, ஸோ இந்த பேக்ரவுண்ட் இஷ்யூ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 60 fps வரைக்குமே இருக்குது. ஸோ ரெசல்யூஷனுமே வந்து விண்டோ, ஃபுல் ஸ்கின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீங்கள் வந்து 150 ரூபா கட்டி நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா கேமை முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் 3300 கொடுத்து ராக்ஸ்டார் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அந்த கேமை மிஞ்சி போனால் ஒரு ஸ்டோரி கேம்ஸே வந்து ஒரு ரொம்ப பொறுமையாக விளாண்டா ஒரு 3 மாதம் 4 மாதம் விளாண்டு முடிச்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் யாருமே கேம் முடிக்க மாட்டாங்க. ஸோ 3300 கொடுத்து இந்த கேமை வாங்குறது வந்து ஒர்த்து இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ ரூபா செலவு பண்ணி நீங்கள் அந்த கிளாரிட்டியை என்ன எனிவே எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கேம் விளாண்டு முடிக்க போகிறீங்க. ஸோ அடுத்த கேம் வந்துச்சு அப்படின்னா போயிடலாம். இதே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா வந்து இதை தவிர்த்து இன்னொரு WW2K25 இருக்குது. ஸோ அந்த கேமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வந்து அந்த கேம் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மன கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஏன்னா 150 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணதே வந்து ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க எல்லா கேமே விளாட்லான்னு சொல்லிட்டு இது தவிர நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஃபார்ம் சிமுலேட்டர், ஸோ ஒரு சில ஃபன்னியான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெயினான இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூடியூப்லேயே போய் ஆட் பார்த்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸோட வெர்ஷன் ஆட் தான் வருது. ஸோ வந்து RDR 1க்கு. ஸோ RDR 1 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ RDR 2 வந்து எல்லாரும் பெருமையாக பேசினாங்க. ஸோ அந்த ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு பிசி கேம். ஸோ ஸ்டோரிவே சூப்பராக இருக்கும். RDR 2 நான் வந்து ரொம்பலாம் விளாண்டு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டைமில் வந்து அப்பப்போ விளாண்டுருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் வந்துருக்கேன். ஸோ என்னோட லேப்டாப் சப்போர்ட் ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 150 ரூபா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் கேமை முடிக்கலாம். ஸோ கேமை தவிர மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். நீங்கள் 3300 கொடுத்து வாங்கினீங்க, யாருமே எனக்கு தெரிஞ்சு 3300 கொடுத்து அந்த கேம் வாங்க மாட்டாங்க. அப்படி அந்த கேம் 3300 கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, இந்த கேம் லான்ச் பண்ணதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து GTA 5 கொண்டு வந்திருக்கலாம். ஸோ GTA 5 மொபைல் வெர்ஷனுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அட்லீஸ்ட் 2026 GTA 6 வந்தபோது அப்போமாதிரி இந்த 2000 வந்து மொபைல் வெர்ஷன் GTA 5 மொபைல் வெர்ஷனை கொடுத்தாங்கன்னா அதுக்கும் 3000 கொடுத்தா கூட ஒரு சில பேர் வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த கேம் நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து இந்த கேமை வந்து 3300 கொடுத்து வாங்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து தேர்ட் பார்ட்டி சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ராக்ஸ்டார் வெர்ஷன் பெட்டராக இருக்கலாம். பட் வந்து கம்பேட்டிபிலிட்டிங்கும் போது எல்லா மொபைலுமே யூஸ் பண்ணணும். ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் மொபைல்ஸில் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணுறது. ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமோட ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹையர் மொபைல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஈஸியாக கேமை முடிச்சிடலாம். நீங்கள் ராக்ஸ்டார் வெர்ஷன் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில டைம்ஸ் வந்து ராக்ஸ்டார் வெர்ஷனே வந்து ஹையர் மொபைல்ஸில் வந்து சில டைமில் வந்து கிளிச் ஆகுது. ஏன்னா வந்து FPS ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைடு மோட் ஆப்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து அது வந்து சேஃப் இருக்குது இல்லை அது உங்களுக்கு தனிப்பட்ட இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பிடிச்சின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் நல்லாவே இருக்குது. அதனால தான் வந்து RDR 1 இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பார்ப்போம்.